Hey guys, welcome to Theatergraph Vlogs. After a long time, I'm going to put a vlog video today. And to your surprise, today என்னோட வண்டி பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். RE Himalayan 410cc 2 years of user review experience. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் of about almost 2 years. Yes, 2 yearsக்கான ரிவ்யூ நான் சொல்ல போகிறேன் today. Let's see. So this one I call it as Blackie. நல்ல நம்ம பையன் வந்து நல்ல ஒரு மஸ்குலர் பில்டு இருப்பான். பட் ஆனால் வந்து நிறைய செலவு வச்சுருக்கு. உங்களுக்கு சொல்கிறேன் லைனாக என்ன செலவுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக் ஐம் கோயிங் ஃபார் அ ட்ரிப் பை மை பைக். ஸோ அந்த ட்ரிப்புக்கு முன்னாடி இந்த பைக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் ரெடி பண்ணேன் அண்ட் என்ன என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வில் லெட் யூ நோ டுடே. பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் மை பைக். அண்ட் தென் ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறேன் அந்த ஃபாக் லைட்டுக்கு. அப் அண்ட் டவுன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ மேலே வந்து ஒயிட் அண்ட் டவுன் வந்து எல்லோ. யூ கேன் கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் தென் கவர் தட். go straight. So this is my up and then this is my down and then another down. So up and down. So இது வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் தென் let me switch off. ஓகே. ஸோ லாஸ்ட் வீக் தான் நான் சர்வீஸ் விட்டேன். ஆக்சுவலி வண்டி ரொம்ப மோசமான நிலமையில் இருந்தது. இன்ஜின் ஆயில் ஆல்மோஸ்ட் ட்ரை அவுட் ஆகிற நிலமையில் இருந்தது. அண்ட் தென் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் புல்லட் ஸ்பெஷலிஸ்ட் அட் புதுப்பேட். பேசிக்லி அங்கே போய் விட்டுருந்தேன். ஆக்சுவலி வண்டி விற்கலான்ற ஒரு பிளானே வந்துடுச்சு. ஐ புட் மை ஆட் இன் OLX ஆக்சுவலி அண்ட் தென் ஐ காட் லாட் ஆஃப் என்கொயரிஸ். பட் somehow I changed my mind after this experience, right? Once I got my bike from the mechanic, I changed my mind. அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. மேபி நெக்ஸ்ட் வீடியோ I'll cover his place and then what he is doing. ஸோ அந்த மாதிரி வந்து I'll cover in the next vlog. ஓகே. ஸோ என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணார்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து மெயினாக இந்த ஃபோக் செட் வந்து ஹிமாலயன் 410cc வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அடிக்கடிக்கு இந்த கோன் செட் வந்து ப்ராப்ளம் ஆகுது. பிகாஸ் ஆஃப் மஸ்குலர் பில்ட் அண்ட் தென் கோன் செட் வந்து வீக்காக இருக்கான்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி வெயிட்னால கூட பள்ளத்தில் விட்டு ஏற்றும் போது கூட அந்த கோன் செட் போகும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கோன் செட்டே நான் ஒரு 2-3 தடவை மாற்றிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஈஸிலி 3 times மாற்றிருப்பேன். ஸோ இப்போ கோன் செட் வந்து அந்த கோன் செட் நம்ம மாற்றலான்னு என்ன ஆகுதுன்னா, பள்ளத்தெலாம் விட்டு எடுக்கும்போது ரொம்ப பயங்கரமாக ஒரு ஹார்டான ஃபீலிங்ஸ் வருது. நமக்கு வந்து அந்த பைக் ஓட்டுற கம்ஃபர்டபுளே இல்லை. அதுவும் இல்லாமல் டேர்னில் பண்ணும்போது பைக் சொல்கிறதா நம்ம டேர்ன் பண்ணோம், நம்ம சொல்கிறது பைக் கேட்காது. புரியுதுங்களா? ஸோ கோன் செட் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ இருக்குது ஆக்சுவலி இந்த வண்டியில். ஸோ கோன் செட் இப்போ மாற்றினதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக டேர்ன் ஆகுது. நோ ஹிக்கப்ஸ். நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் தென் பிரேக் பேட் 2 இடத்துலையும் பிரேக் பேட் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளச் பிளேட் வந்து மாற்றிருக்கோம். கிளச் பிளேட் வந்து ஒன் டே என்ன ஆயிடுச்சு, ஐ வென்ட் வித் மை அலாங் வித் மை ஃபேமிலி விஆர் மால் போயிருந்தேன். யூனோ இந்த விஆர் மால் பேஸ்மெண்ட் பார்க்கிங். அண்ட் தென் பைக் காட் ஸ்டக் ஓவர் தேர். இந்த மாதிரி கிளச் வந்து ஜாம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ ஐ குட் நாட் புட் த கியரே போட முடியல. ஸோ அதுக்கப்புறம் டோப் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனேன் வண்டியை. அதுக்கப்புறம் அது சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர், இந்த 2 டயரும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபாக் லைட் இதெல்லாம் அடிஷ்னலாக நான் போட்டது. அதுக்கப்புறம் வேறு என்ன சேஞ்ச் பண்ணார், பிரேக் பேட் அண்ட் தென் இன்ஜின் ஆயில். அதுக்கப்புறம் நான் இந்த லைட் காமிச்சேன் இல்லையா, இந்த லைட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி ஹஸ் டன் அ எக்ஸ்ட்ரானரி ஜாப். அப்படி நெக்ஸ்ட் வீக் நான் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் I'll cover this place also. எப்படி அவர் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பிகாஸ் ஆஃப் his சர்வீஸ் ஐ சேஞ்ச் மை மைண்ட். ஓகே, I'll drive for some more time and then பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி பைக்கில் வந்து பிக்கஸ்ட் ப்ளஸ் என்னென்னா, சஸ்பென்ஷன்ஸ் வாஸ் வெரி குட். இன் அவர் சென்னை சிட்டி ரோட் கண்டிஷன்ஸ், உங்களுக்கு தெரியும் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன் திஸ் கண்டிஷன் this is mostly off-roading bike. ஸோ வந்து சஸ்பென்ஷன் வாஸ் வெரி வெரி குட். Since it is oil cooled engine,
நிறைய ஹீட்டிங், ரொம்ப பயங்கரமான ஹீட்டிங் அடிக்குது. ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா ஆயில் கூல்னால. பட் இப்போ வர ஹிமாலயன் வந்து தே ஹவ் ஃபிக்ஸ்ட் இட் பிகாஸ் இட்ஸ் லிக்விட் கூல் இன்ஜின். பட் ரேட் வந்து பயங்கரமாக ஏற்றிட்டாங்க, அது ஒரு விஷயம். பட் ஆனால் வந்து இதில் வந்து பின்னாடி பில்லியன் ரைடராக இருக்கட்டும் இல்லை மெயின் ரைடராக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ பயங்கரமாக அடிக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் ஆயில் கூல் ஃபில்டர். அது ஒரு பிக்கெஸ்ட் ட்ராபேக். சஸ்பென்ஷன் இஸ் பிக்கஸ்ட் ப்ளஸ். அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி சூப்பராக ரோடில் கட் அடித்து போகிறது, பெண்ட் பண்ணி போகிறது, அண்ட் தென் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறது, எல்லாமே கான்ஃபிடென்ஸாக போகலாம். குட் ஸ்டெபிலிட்டி இந்த பைக்கு. வெயிட், பயங்கரமான வெயிட்டு. ஆக்சுவலி இந்த வண்டியே ஒரு வெயிட் தான். இந்த இது போட்டிருக்கேன் இல்லையா, இந்த சேஃப்டி கார்டு, இதுவே வந்து ஒரு 4-5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இட் ஆட்ஸ் அடிஷ்னல் வெயிட் ஆக்சுவலி டு திஸ் பைக். ஸோ வெயிட் வந்து சரியான வெயிட்டு. நம்ம வந்து பார்த்து தான் ஓட்டிகிட்டு போகணும். நம்ம எங்கேயா கொஞ்சம் இடத்துல ரொம்ப பெண்ட் பண்ணி அந்த சின்ன பைக் ஓட்டுற மாதிரிலாம் ஓட்ட முடியாது. அப்படி ஓட்டும்போது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக கீழே வந்துடும். நிறைய தடவை நான் வண்டி ஓட்டி கீழே விழலை. நார்மலாக வண்டி நிற்கும்போது சைட் ஸ்டாண்ட் போடும்போது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பெண்டான பிளேஸில் வந்து போடும்போது வண்டி ஸ்லிப் ஆகும்ல, அந்த மாதிரி விழுந்திருக்கு வண்டி. ஆனால் வண்டிக்கு எதுவும் ஆனதில்லை பிகாஸ் திஸ் மட் கார்டு வந்து ரொம்ப, இந்த கார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ப்ளஸ் வந்து ஹியர் ஆல்சோ ஐ எம் யூஸிங் திஸ் ப்ரொடெக்டர். ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம் வந்ததில்லை. ஸோ திஸ் இஸ் மை ஓவரால் ரிவ்யூ. ஸோ மேபி ட்ரிப் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரிவ்யூ சொல்கிறேன். பட் ஐ வில் கவர் மை ட்ரிப். இந்த பைக்கில் ட்ரிப் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. நானும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். I'll cover the trip video and then my favorite bike mechanic place also I'll cover. Okay, see you in the next vlog. Bye bye.